யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இரண்டாவது மக்கள் எழுதிய நூலிலிருந்து வாசகம். தம் மக்கள் ஒவ்வொருடமிருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்ப்பதில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடுவது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருந்த காரணத்தினால் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலியை ஒப்புக் கொடுத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதில் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக அவளுடன் காத்திருக்கின்றேன். பல்லவி. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் அவளுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. பல்லவி. எல்லா தீமையில் நின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைவரும் முடிவில்லா வாழ்வடையுமாறு மன்றாடுவோமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இக்கல்லறையில் இறந்த எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், மக்களுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தினால் தங்கள் குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்து விரைவில் உமது ஆறுதலை பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் நண்பருடைய ஆன்மாக்களுக்கு இரக்கம் காண்பித்து அவர்கள் உமது அரவணைப்பில் வந்து சேர்வார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகள் மீது, குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீது கருணை கண் காட்டியருளும். அதனால் அவர்கள் உமது அன்பு முகத்தை காணும் பேறு பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, மரணமடைந்த குருக்கள், கன்னியர்கள், விசுவாசிகள் அனைவரும் உமது இரக்கப் பெருக்கத்தை முன்னிட்டு உமது ஆறுதலையும் அமைதியையும் பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகள் அனைவருக்கும் மன்னிப்பு அளித்து உமது திருமுகத்தை காணும் பேற்றை அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
Liberame Domine, Demonte plenam, Idie quando scegli
பரிசுத்தாவின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. மக்கபேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் 2ஆம் மக்கபேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 43 45 முடியும். தாம் மக்கள் ஒவ்வொருடமிருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பணி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்க்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறை பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் எனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும்படி ஒப்பு கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உங்கள் பதில் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரை ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரை என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார் தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பளிப்பவர், மனிதரும் உமக்கு அன்றி நடப்பர். ஆண்டவருக்காக அவருடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக அவருடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் அவருடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீமைகளின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. Quando te li
requiem aeternam, dona ei Domini, eclos perpetuum, luceai, liberami Domini, demon aeternam, idi illa tremenda, quando cieli movendi sur et terra, dove eri giudicari seculum perine. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இக்கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைவரும் முடிவில்லா வாழ்வடைமாறு மன்றாடுவோமாக. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இறந்த எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், மக்களுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் தங்கள் குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்து விரைவில் உமது ஆறுதலை பெறுவார்களாக என நம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுடைய ஆன்மாக்களும் இரக்கம் காண்பித்து அவர்கள் உமது அரவணைப்பில் வந்து சேர்வார்களாக என்று உண்மை மன்றாடுகிறோம். முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இக்கலர்களில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள முன்னாள் பங்கு தந்தையர்கள் எங்கள் பங்கில் உழைத்தவர்கள் அனைவரையும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீது கருணைகள் காட்டியதும் இதனால் அவர்கள் ஒரு அன்பு முகத்தை காணும் பேரு பெறுவார்களாக என்று உண்மை மன்றாடுகிறோம். வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, மரணமடைந்த குருக்கள், கன்னியர், விசுவாசிகள் அனைவரும் உமது இரக்க பெருக்கத்தை முன்னிட்டு உமது ஆறுதலையும் அமைதியும் பெறுவார்களாக என்று உண்மை மன்றாடுகிறோம். முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்கள் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அவர்கள் தந்தைகளுக்காகவும் கன்னிகளுக்காகவும் யாரும் நேர ஆத்மாக்களுக்காகவும் நம்முடைய உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆமென். எல்லாம் உள்ள இறைவா, இக்கடலில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகள், குருக்கள், கன்னியர்கள் அனைவருக்கும் மன்னிப்பு அளித்து உமது திருமுகத்தை காணும் பெற்று அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.